ஹலோ தாராபுரம் மக்களே வணக்கம். நான் உங்கள் ஃபாசில். இட்ஸ் கிரேசி. நம்ம தாராபுரத்தில் வந்துருச்சுங்க ஐபாக்கோ. ஆமாங்க, நேற்று 12/11/2025 நம்ம ஐபாக்கோ ஓப்பனிங் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் போயிருந்தோம். வழக்கம் போல் ஓப்பனிங்கெல்லாம் சூப்பராக பண்ணாங்க, ரிப்பன் கட் பண்ணி. ஸோ உள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆத்தென்டிக் ஃப்ளேவர்ஸ், ஐபாக்கோட ஆத்தென்டிக் ஃப்ளேவர்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் ஐபாக்கோ இஸ் அ பிராண்ட் ஆஃப் அருண். ஸோ நார்மலாகவே அருண் ஐஸ்கிரீம் டேஸ்ட்ஸ் நல்லாயிருக்கும். நம்ம ஐபாக்கோவில் நாங்கள் போய் ஐஸ்கிரீம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சாக பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் வந்துட்டு சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க. சாக்லேட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கிராம்ஸ் 160 ருபீஸ் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் கேக் வெரைட்டிஸ் நிறையா இருந்தது. ஐபாக்கோ கேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிட்டு ஆம்பியன்ஸ் பார்த்தேங்க. நம்ம ஊரில் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆம்பியன்ஸ் இஸ் சூப்பர்ப் ஆம்பியன்ஸ். அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இதுக்கிடையில் நம்ம பசங்க என்ன வாங்கலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அவங்க கூட போய் அந்த ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம் எடுக்கிறத பார்த்தேன் பாருங்கள். அவ்வளோ டெம்ப்டிங்காக இருந்தது அந்த ஐஸ்கிரீம் எடுக்கிறது. ஸோ ஒரு மேங்கோவும் ஒரு வெண்ணிலா சாக்கோ சிப்ஸும் வாங்கியிருந்தோம். இதுக்கு மேலே டாப்பிங்ஸ் என்னென்ன போடணுன்னு கேட்டாங்க. இருக்கிற எல்லாத்தையும் போடலான்னு தான் பார்த்தோம். பட் டேஸ்ட் வைஸ் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது தெரில. அதனால் மேங்கோவில் ஆல்மண்டும் நம்ம வெண்ணிலாவில் வந்துட்டு வேஃபில் மட்டும் நம்ம ஆட் பண்ணோம். 173 கிராம்ஸ் இருந்தது. எல்லாமே பில்லுடு தாங்க. 173 கிராம்ஸ் இருந்துச்சு. 175 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 100 கிராம் 110 ருபீஸ் அப்படின்னு. அண்ட் ரெண்டையுமே டேஸ்ட் பண்ணேன். மேங்கோ ஆல்வேஸ் மை ஃபேவரட். அண்ட் வெண்ணிலா சாக்கோஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த வேஃபிலோடு சாப்பிடும்போது உண்மையுமே டேஸ்ட்டு சொல்லணும், நல்லாவே இருந்துச்சு. ஆனால் என்ன, இந்த ஐஸ்கிரீமை பிடிங்கி தின்னுட்டானுங்க, எனக்கு கொடுக்கல. 2 ஸ்பூன் தான் சாப்பிட்டேன். அதுவும் சூப்பராக இருந்தது. அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நம்ம பசங்க பார்சல் வாங்குறேன்னாங்க. ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துருவோம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்சலும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான பேக்கிங்கில் கொடுத்தாங்க. இதில் விஷயம் என்னென்னா ஐஸ்கிரீமுக்கு மட்டும்தாங்க அவங்க சார்ஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு பேக்கிங்கோடு கொடுத்தாங்க. அந்த பிளாஸ்டிக் பாக்ஸுக்கு வந்து அவங்க சார்ஜே போடலை. ஸோ அது வந்து ஒரு 108 கிராம்ஸ் இருந்தது. 102 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு பேக்கிங் நல்லா இருந்தது. ஐபாக்கோ எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமராவதி ரவுண்டானாக்கு பக்கத்தில் தாங்க லென்ஸ்கார்ட் இருக்குது. ஸோ லென்ஸ்கார்ட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, ஆண்டவர் காம்ப்ளெக்ஸில். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நான் போகிற இடத்துலையே ஆகட்டும், இல்லை நம்ம ஊர்லேயே ஆகட்டும், இருக்கிற விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஃபாசில். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.